தமிழக சட்டப்பேரவையில் காரசாரமான விவாதங்கள் நடந்துச்சு. ஒன்று மேகதாது இன்னைக்கு ரொம்ப உக்கிரமாலாம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ரெண்டாவது தண்ணி பிரச்சனையை பற்றி ஒரு கலகலப்பான காமெடி ஷோலாம் நடந்துச்சு. அதுக்கு அடுத்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, மின்சார பிரச்சனைன்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சி தலைவருடைய கேள்வி அதுக்கும் மேலே இருந்துச்சு. இப்படி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் இன்னைய கூட்டத்தொடரில் ரொம்ப அருமையாக போயிட்டு இருந்துச்சு. யாருமே ஸ்கிப் பண்ண முடியாத அளவுக்கு தான் இருந்துச்சு. அதில் என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம விவாதிக்க போகிறோம். ஐயா வணக்கம். வணக்கம். தமிழக சட்டப்பேரவையில் இன்னைக்கு ஆரம்பிச்ச உடனே அவங்க மேகதாது பிரச்சனை பத்தி தான் பேசினாங்க. நீங்க அதை கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா. இன்னைக்கு என்னன்னா, மேகதாதுக்குன்னு ஒரு தனி தீர்மானத்தை போன வெள்ளிக்கிழமை முதல்வர் கொண்டு வந்தாரு. அதாவது கர்நாடக அரசு மேகதாது அணை கட்டக்கூடாது, அதுக்கு தமிழக சட்டப்பேரவையில் ஒரு தனி தீர்மானமா நிறைவேற்றினாங்க. அதுக்கு அதுக்கு எல்லா எதிர்கட்சிகளுமே திமுக, அதிமுக, பாமக உட்பட எல்லா எதிர்கட்சியுமே ஆதரவு கொடுத்து அந்த தீர்மானம் பாஸ் ஆயிடுச்சு. பாஸ் ஆகி இன்னைக்கு ரெண்டாவது நாள் கூட்டம் நடந்துச்சு. ஆனால் சட்டப்பேரவையை பொறுத்த மட்டும் ஒரு தீர்மானம், நாடாளுமன்றமாக இருக்கட்டும் சட்டப்பேரவையாக இருக்கட்டும், ஒரு தீர்மானம் நிறைவேற்றிட்டாங்க ஏகமானதா அப்படின்றப்ப அடுத்த நாள்ல அந்த சப்ஜெக்டே பேச மாட்டாங்க. அதுக்கு அடுத்து ஆமா, இது பொதுவாக இருக்கக்கூடியது. ஆனால் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா, மேகதாது பிரச்சனையை எழுப்பி ஆரம்பிக்கும் போது சட்டப்பேரவை ஆரம்பிச்சுனையுமே சபாநாயகர் உரையை தொடங்கினதுமே பார்த்தீங்கன்னா இவர் நம்ம முன்னாள் எதிர்கட்சி தலைவர், இப்போ முன்னாள் முதல்வராக இருந்து அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாரு, அவர் மேகதாது சிறப்பு தீர்மானத்தை பற்றி பேச ஆரம்பிச்சாரு. அவர் சொல்ற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, அந்த மேகதாது அந்த தனி தீர்மானத்தில் அவங்க கொண்டு வந்த விஷயம் திமுக சொன்ன ஒரு பாயிண்ட் சேர்த்தாங்க. அது என்ன பாயிண்ட் அப்படின்னா, மேகதாதுக்குன்னே புதுசா ஒரு நடுவர் மன்றம் கொண்டு வரணும் அப்படின்றதா தீர்மானத்தினுடைய சாராம்சம். இதை வலியுறுத்தினது யார் அப்படின்னா திமுக. ஆளுங்கட்சியினுடைய தீர்மானத்துல அந்த பாயிண்ட் கிடையாது. இதை உதயநிதி அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பேசும்போது தீர்மானத்துக்கு எதிராகவோ ஆதரவோ கருத்து சொல்லும் போது இந்த பாயிண்ட் அவர் சொல்றாரு. அன்னைக்கு ஆதரிச்சாங்க, ஆதரவா பேசும்போது இந்த கருத்தை சொல்லும் போது இந்த பாயிண்ட் நீங்க சேர்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன் அப்படின்னா, நாங்க ஆட்சியில இருக்கும்போது இந்த பிரச்சனை வரும்போது மேகதாதுக்குன்னு ஒரு தனி நடுவர் மன்றம் வேணும் அப்படின்னு கேட்கறத நான், அதாவது இந்த சுப்ரீம் கோர்ட்ல மிகப்பெரிய அளவில் இருக்காங்களா லாயர்ஸ், சிங்வி, அப்புறம் முகுல் ரோஹத்கி, இவங்க உமாவதி போன்றவர்கள்லாம் இதுக்காகவே அதே மாதிரி திமுகவோட நாடாளுமன்ற உறுப்பினர் வில்சன், இவங்கெல்லாம் டிஸ்கஸ் பண்ணி இது ஒரு புது விஷயத்தை கொண்டு வரலாம். அப்பதான் நம்ம அந்த விஷயத்துல தப்பிக்க முடியும். அதாவது என்னன்னா, கர்நாடகாவை பொறுத்த மட்டும் முன்னாடி அணையை தான் காவிரி தண்ணி விவசாயிகள் பிரச்சனையை தான் மீனா பேசியிருந்தாங்க. இப்ப என்ன பண்ணா, மேகதாது அணை கட்டுறதுனால எங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு ஒரு முக்கியமான பாயிண்ட் என்ன வைக்கிறாங்கன்னா, அதாவது பெங்களூருக்கு, கர்நாடகாவோட தலைநகரம் பெங்களூரு மக்களுக்கு குடிநீருக்காக தான் நாங்கள் அதை கட்டுறோம் அப்படின்னு வைக்கும்போது அது வாழ்வாதார பிரச்சனையா மாறுது. வாழ்வாதாரம்ன்றதை விட முக்கியமான பிரச்சனையா மாறும்போது சுப்ரீம் கோர்ட்டும் சரி, மற்ற அந்த நடுவர் மன்றங்களும் சரி, காவிரி நடுவர் மன்றம், காவிரி மேலாண்மை வாரிய, நீர் பங்கீட்டு குழு, இதுல என்னன்னா காவிரி நடுவர் மன்றம் இருக்குல்ல, இதை தாண்டி நீர் பங்கீட்டு குழு, நீர் மேலாண்மை வாரியம் இருக்குல்ல, அந்த நீர் மேலாண்மை வாரியம் என்ன பண்ணிடுச்சு, கர்நாடகா இந்த அணை கட்டுறதுக்கான ஒரு ப்ராஜெக்ட் போட்டுருல, டீடைல் ப்ராஜெக்ட் டிபிஆர், அதை அதுல கொடுத்துருக்காங்க, தாக்கல் பண்ணிட்டாங்க. அதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. பிரச்சனையா தான் அங்க இதை அக்செப்ட் பண்ண விதத்துதான் தமிழ்நாடு என்ன பண்றாங்க, சுப்ரீம் கோர்ட்ல மனு போடும்போது அது ரிஜெக்ட் ஆகுது. ஏன் அப்படின்னா, அந்த பாயிண்ட் தான் முக்கியம். மக்களுடைய குடிநீர் தேவைக்காக ஒரு அணை கட்டுறதா என்ன தப்புன்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி வரும்போது அங்க ஆட்டோமேட்டிக்கா கர்நாடகாவுக்கு ஃபேவர் ஆயிரும். அவன் மேகதாதுல அணை கட்ட ஆரம்பிச்சு. இதை தடுக்கிறதுக்கு தான் என்ன பண்றாங்க, திமுக சார்பா ஒரு பாயிண்ட உள்ள சேர்க்க சொல்றாங்க, புதிய நடுவர் மன்றம். எதுக்காக? மேகதாதுக்கு மட்டுமே, இது காவிரிக்கு கிடையாது, விவசாயிகளுக்கான இது விஷயம் இல்லை. மேகதாது அணை கட்டக்கூடாதுன்றதுக்கான ஒரு நடுவர் மன்றத்தை கொண்டு வர சொல்லுவோம் அப்படின்னு பரிந்துரை பண்றாங்க. இது பண்ண வேண்டியது சென்ட்ரல் கவர்மெண்ட் தான். அவங்க பண்ணுவாங்களா இல்லையான்னு தெரியாது. இதை எதிர்த்துதான் என்ன பண்றாரு, அன்னைக்கு வெள்ளிக்கிழமை இந்த தீர்மானத்தை ஆதரிச்ச அதிமுக, பாமக இன்னைக்கு ரெண்டு பேருமே எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இது இல்லாம இந்திய கம்யூனிஸ்ட் இதுக்கு எதிர்ப்பு தெரிவிக்குது. ஆமா, இவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கான முக்கியமான காரணம் அவங்க திமுக கொண்டு வந்ததுக்காக இல்ல அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவங்க சொல்றது காரணம் இது கர்நாடகாவுக்கு ஃபேவரா அமைஞ்சிரும் அப்படின்னு தான் அவங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றது, அவங்க எதிர்கட்சிகள் சொல்றதுல முக்கியமானது ஃபேவரா அமையும்ன்றாங்க.
அப்படி ஃபேவரா அமையக்கூடாதுன்னு அந்த தீர்மானத்தை உள்ள அந்த பாயிண்ட உள்ள சேர்க்கிறாங்க. அதனாலதான் இங்க அவங்க அதிமுகவும் சரி, பாமகவும் சரி, கம்யூனிஸ்டும் சரி, இவங்க எல்லாம் அவங்க ஏன் எதுக்குறாங்கிறதுக்கான காரணத்தை அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஒருவேளை இவங்க அந்த இது இந்த கொண்டு வந்துட்டாங்கன்னா, ஆணையம் கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா, மேகதாதுக்கு தனி ஆணையம் கொண்டு வந்தா இது அவங்களுக்கு ஃபேவரா போயிடுச்சுன்னா தமிழ்நாட்டுக்கு தானே பாதகமா இது இருக்கும் வந்து அது வந்து ஆணையம் கிடையாது, வாரியம். அது இது அந்த இடத்துல அமைச்சர் அதுக்கப்புறம் மாத்தி சொன்னாங்க. அமைச்சர் வந்து அமைச்சர் புரிதல் இல்லாம அவர் சொல்லிட்டாரு. அது பெரிய தப்பும் கிடையாது. இப்ப என்ன அப்படின்னா, 2 பேருமே இந்த தீர்மானத்தை வந்து எப்பயுமே வந்து முதல்வர் விஜய் என்ன சொல்றாரு, தாவேகாவுக்கும் திமுகவும் தான் நேரடி போட்டினாரு. அப்படின்றப்ப திமுக கொண்டு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட வந்து அதுல தாவேகா அரசு சேர்த்திருக்கு அப்படின்னா அதனுடைய முக்கியத்துவத்தை நம்ம பார்க்கணும். அங்கதான் ஒரு கொஸ்டின் வருது. நீங்க முக்கியத்துவம்னு சொல்லி சொல்றீங்க. ஆனா இதுக்கு முன்னாடி காவேரி பிரச்சனையில திமுக ஆட்சியில இருந்தப்போ ஒரு முறை கூட காவேரியில தமிழ்நாட்டோட உரிமையை மீட்டெடுக்காத ஒரு கட்சி ஆட்சி திமுக கட்சி, திமுக ஆட்சி. ஜெயலலிதா அம்மையார் அவங்க இருந்தபோது மட்டும்தான் தமிழ்நாட்டோட உரிமையை மீட்டெடுத்தாங்க. அது இல்லாம இப்ப நீங்களே ஒண்ணு சொன்னீங்க, டிபிஆர் வந்து இவங்க ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மேகதாதுத்தோட போனா டிபிஆர் அதை வந்து ஏத்துக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு, அந்த இதுலயும் சரியா வழி நடத்தாத ஒரு ஆட்சி நடத்துறவங்க தான் திமுக. அப்படிப்பட்ட கட்சி சொல்றதை கேட்டு இவங்க சேர்த்தாங்க அப்படின்னா நாளைக்கு பிரச்சனை வரும்போது நீங்க தானேன்னு சொல்லி கையை கட்டிட்டு அவங்க போட்டு போயிடுவாங்க. ஏன்னா ஆட்சியில் இவங்க இல்ல. இதனால தான் இவங்க அதிமுக இருக்கட்டும், பாமக இருக்கட்டும், கம்யூனிஸ்டா இருக்கட்டும், இவங்க எதுக்குறாங்க அதை. இல்ல நீங்க சொல்றது எதுக்குறாங்க, ரைட்டு. அந்த எதிர்க்கிறத வந்து அதை வந்து ஒரு விஷயமாவே எடுத்துக்கல தாவேகா அரசு இன்னைக்கு சட்டமன்றத்தில். ஏன் அப்படி எடுத்துக்கல அப்படின்றதுக்கான காரணத்தை சொல்ல முடியுமா? ஏன் எடுத்துக்கல? திமுகவோட பாயிண்ட மட்டும் ஏத்துக்கிட்டாங்க. அதிமுக எதிர்ப்பு, இந்திய கம்யூனிஸ்ட் எதிர்ப்பு, பாமக எதிர்ப்பு தெரிவிக்கும் போது ஏன் வந்து அந்த பாயிண்ட நீங்க ஏத்துக்கல? அதுதான் என்னன்னா, இப்போ கிட்டத்தட்ட திமுகவுல அவங்க என்ன சொன்னாலுமே அது எல்லாத்தையுமே தாவேகா அரசு ஏத்துக்கிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட அது வந்து திமுகவோட பி டீம் மாதிரி தான் செயல்படுறாங்க. நம்ம ஏற்கனவே இதை பத்தி பேசியிருக்கிறோம். அது அவங்க என்ன சொன்னாலும் சொல்றத உடனே ஏத்துக்கிறாங்க. இந்த சம்பவத்திலயும் அதே மாதிரிதான். எதிர்கட்சி தலைவர் உதயநிதி சொன்ன உடனே அடுத்த கொஞ்ச நேரத்துல முதலமைச்சர் வாசிக்கும் போது அதை சொல்றாரு, இது சேர்க்கப்படும்ங்கிறாரு. அதுக்கப்புறமா அந்த தீர்மானம் கொண்டு வரும்போது அதை சேர்த்து சொல்றாங்க, அதுக்கப்புறம் நிறைவேற்றுறாங்க. கிட்டத்தட்ட திமுக சொல்றதை அப்படியே செய்யற கட்சியா தான் இப்ப தவிக இருக்கு. அப்போ அதாவது பொதுவா அப்படி நம்ம வந்து நினைக்க கூடாது. ஒரு அரசாங்கத்தை வழி நடத்தக்கூடிய விஷயம், அதாவது மேகதாது அப்படின்ற பிரச்சனை வந்து காவிரி பிரச்சனை காலங்காலமா இருக்கு. இதுல வந்து தமிழ்நாட்டுல வந்து கட்சி பேதமே கிடையாது. திமுக சொல்றதை மட்டும்தான் கேட்கிறாங்க. அதே தமிழ்நாட்டுல காவிரி பிரச்சனைய உரிமையை நிலைநாட்டின அதிமுக சொல்லும் போது அதுவும் அவங்க சொல்றது, காவிரி பிரச்சனையை நிலைநாட்டினாங்க அப்படின்றதெல்லாம் வந்து அதிமுக தான் பண்ணிச்சு அப்படின்னு சொல்ல முடியாது. கடந்த 5 ஆண்டுகளா திமுக அரசாங்கத்துலதான் மேகதாதுனுடைய பிரச்சனை வந்து அதுக்கு எவ்வளவு தூரம் வந்து போராடி இருக்காங்க திமுக சுப்ரீம் கோர்ட்ல அப்படின்ற ஒரு செய்தியை நம்ம பார்க்கணும். இப்ப நீ அதாவது 2018 அதாவது 2008 வந்து காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பு வந்துச்சு, சரியா? அப்ப வந்து மத்தியில வந்து கூட்டணியில் இருந்தது திமுக, தமிழ்நாட்டில் ஆட்சியில் இருந்தது திமுக. காவிரி நடுவர்மன்ற தீர்ப்பை வந்து அரசியல்ல வெளியிட சொன்னாங்க, வெளியிடல. சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்புறம் இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் வெளியிடல. மத்தியில வந்து கூட்டணி இருந்தனால திமுக வந்து இதுல வந்து பெரிய லெவல்ல ஈடுபாடு காட்டல. இன்னொன்னு 2 மாநிலங்களும் உணர்வு ரீதியான பிரச்சனை அப்படின்றதுனால இதை வந்து அமைதியா வந்து அப்படியே விட்டாங்க. ஆனா 2013 நடந்த, நான் வரலாறு சொல்லிடுறேன். 2013 வந்து என்ன பண்றாங்க, அதை வந்து அரசியல்ல வெளியிட சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல வந்து கேஸ போட்டாங்க. ஜெயலலிதா அம்மையார் வந்து கேஸ போட்டு அதை வந்து வெளியிட சொல்லிட்டாங்க. 2017 வெளியிட்டாங்க. இதுதான் இங்கதான் கொஸ்டினே. வெளியிட்டதுக்கு அப்புறம் அந்த வெளியிட்ட டைம்ல மத்தியில யார் ஆட்சியில இருந்தா, கர்நாடகாவில் யார் ஆட்சியில இருந்தா? மத்தியில வந்து பாஜக ஆட்சியில இருந்தா. கர்நாடகாவில் வந்து பாஜக தான். அவங்க பாஜக மத்தியிலும் பாஜக, மாநிலத்திலும் பாஜக இருந்தாங்க. தமிழ்நாட்டுல பாஜக கூட்டணியே கிடையாது. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி இல்லாம தானே இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து தமிழ்நாட்டுக்கு ஃபேவரா அதை செஞ்சாங்கல்ல. ஆனா திமுக செய்யல. திமுக கூட கூட்டணியில இருந்த காங்கிரஸ் செய்யல. அவங்க மத்தியில் ஆட்சியில இருந்தாங்க, மாநிலத்தில் ஆட்சியில இருந்தாங்க. அவங்க கர்நாடகத்துக்கு தான் ஃபேவரா தானே இருந்தாங்க. அதாவது ஒரு விஷயத்த நம்ம வந்து அதுக்கு முன்னெடுப்பு எடுக்கல அப்படின்றதுக்காக ஒரு விஷயத்துக்கு ஃபேவரா இருக்குன்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அதை வந்து செஞ்சு முடிச்சது, சாதிச்சு காட்டினது அதிமுக தானே. அப்ப அவங்க சொல்றது தானே. அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா அதிமுக இன்னைக்கு வந்து சொல்ல விஷயத்த இபிஎஸ் வந்து இன்னைக்கு வந்து சொல்றாரு. இந்த மாதிரி அந்த தனி தீர்மானத்துல அந்த திமுக கொண்டு வந்து அந்த பாயிண்ட்டை ஏத்துக்கிறாங்கன்னாரு.
ஆமா. ஏன் தாவேக்கார சேர்த்துக்கிறது? அதனாலதான் சொல்றோம் இது வந்து தாவேக்கா அரசு கிடையாது, திமுகவோட 2.0 அரசு தான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஏன்னா அவங்க சொல்ற அதாவது அத்தனையும் அப்படியே செய்கிறாங்க. இல்ல அதுக்கான காரணத்தை இன்னைக்கு வந்து விளக்கி இருக்காரு. எனக்கு அதை அதுலயே இன்னொரு சந்தேகமும் வருது. அது ஒரிஜினா சொல்லுவாரு. இதுலயே இன்னொரு சந்தேகம் என்னன்னா, ஒருவேளை திமுக சொல்றதை ஏத்துக்கல அப்படின்னா, திமுகவோட கூட்டணி கட்சிகள் தான் இந்த ஆட்சி நடத்துறதுக்கு காரணமா இருக்கிறாங்க. கம்யூனிஸ்டா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், விசிகா இருக்கட்டும். இதுல யாராவது 2 பேர் பிச்சுட்டு போனா கூட ஆட்சி கவுந்துரும். அந்த காரணத்துக்காகவே அவங்கள கூட்டணியில இருக்கிற அந்த திமுகவோட முன்னாள் கூட்டணி கட்சிக்காரங்களை அவங்கள சமாளிக்கிறதுக்காகவே இவங்க திமுக சொல்றதெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களோங்கிற ஒரு சந்தேகமும் வர ஆரம்பிச்சிருச்சு இப்ப. அப்படி நீங்க சந்தேகம்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன் அப்படின்னா கிட்டத்தட்ட இன்னைக்கு அப்படித்தானே இருக்கு. இன்னைக்கு ஏன் அப்படின்னா இந்திய கம்யூனிஸ்ட் சப்போர்ட் பண்றாங்களா தாவேக அரசுக்கு? ஆனா இந்திய கம்யூனிஸ்ட் என்ன பண்ணாங்க இன்னைக்கு? அதனுடைய சட்டப்பேரவை உறுப்பினர் பேசும்போது ராமச்சந்திரன் தெளிவா சொல்றாரு, இந்த திமுக கொண்டு வந்து அந்த பாயிண்ட வந்து நீ ஏத்துக்கிற கூடாதுன்னு சொல்றாரு. இது ஆமா. வந்து பிரச்சனைக்கு வந்து வழிவகுக்கும், ஆமா. கர்நாடகாவுக்கு ஃபேவரா போயிருன்னு சொல்றாரு. ஆமா. அப்படின்ற பத்தி நீங்க சொல்ற பாயிண்ட் இப்படி பார்த்தாலே திமுகவுடைய ஆதரவு கட்சிகளா இருந்த கட்சிகள்லாம் இப்ப தாவேகாவுக்கு ஆதரவா இருக்காங்க. அந்த ஆதரவா இருக்கக்கூட ஒரு கட்சியை எதிர்ப்பு தெரிவிக்குது, திமுக கொண்டு வந்த பாயிண்ட் ஏத்துக்கிற கூடாது. எப்படி இருந்தாலும் அது வந்து கட்சி தலைமை தான் அது வந்து ஒரு இல்ல இதுல வருவாங்க. இல்ல உங்களுக்கு சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கு தெரிஞ்சிருக்கும்ல அதாவது இது வந்து சிக்கல் உடையதா சிக்கல் இல்லாததா அப்படின்னு அதாவது சொல்லிட்டு. சட்டப்பேரவை பொறுத்த மட்டும் கட்சி தலைமை என்ன முடிவு பண்ணுதோ அதை வச்சுதான் பேசுவாங்க. இப்ப மேகதாது விஷயத்தை வந்து இது இந்திய கம்யூனிஸ்டுக்கு தெரியாத விஷயமா என்ன? அது காலங்காலமா தெரிஞ்ச விஷயம். இன்னொன்னு வந்து இன்னைக்கு அப்ப அமைச்சர் இந்திய கம்யூனிஸ்ட் வந்து தப்பான ஒரு விஷயத்த வந்து பண்ண மாட்டாங்களே, அவங்க வந்து சரியான விஷயத்தை தானே பண்ணுவாங்க. அதுதான் அதாவது அப்ப அவங்க பண்றாங்க அப்படின்னாவே அவங்க பண்றாங்க இந்திய கம்யூனிஸ்ட். அதுவும் அதிமுக கூட கூட்டணியில இப்ப தாவக கூட கூட்டணியில இருக்காங்க. இது இல்லாம ஆண்ட கட்சியான அதிமுக, அப்புறம் பாமக அவங்க 4 எம்எல்ஏ வச்சிருக்காங்க. இவங்க எல்லாருமே தான் சொல்றாங்க. இப்போ ஒருத்தர் சொல்லிட்டார் அப்படிங்கிறதுக்காக அதை சேர்த்துட்டாங்க. மத்தவங்க எல்லாம் சொல்றாங்க அவங்க கருத்தை கேட்கவே இல்லை அப்படிங்கிறது தானே இப்ப சர்ச்சையாகுது. இல்ல அப்படி அவங்க கேட்கவே இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா தீர்மானம் நிறைவேற்று அன்னைக்கு வந்து சபாநாயகர் அன்னைக்கு அண்ணன் தெளிவா சொல்றாரு. இன்னைக்கு சபாநாயகர் சபாநாயகர் சொல்லும் போது அப்ப உறுப்பினர்கள் பேசின உறுப்பினர்கள் சொன்ன சில வார்த்தைகள் அன்னைக்கு எங்களுக்கு புரியல, நீங்க சொன்னது வந்து சரியா எங்களுக்கு புரியல அது எப்படி அப்படின்னு தான் புரியாம சொன்னாங்க. இருக்குது? என்ன ஒரு பெரிய காமெடியா இருக்கு. சட்டப்பேரவையில சபாநாயகர் பேசும்போது யாரும் பேசக்கூடாது, பேச மாட்டாங்க. அவர் வந்து தமிழ்ல தானே பேசுறாரு. என்ன மத்த தீர்மானம் எல்லாம் அவங்க கையில கொடுத்திருக்காங்க, அவங்க எல்லாம் ஏற்கனவே பார்த்திருக்காங்க. பட் இவர் எதிர்க்கட்சி தலைவர் வந்து சொல்லும் போது அதை நேரடியா வார்த்தையா தான் சொல்றாங்க, அதுக்கப்புறம் இன்க்ளூட் பண்றாங்க, முதலமைச்சர் சொல்றாங்க, அதுக்கப்புறம் சேர்த்துக்கிறாங்க. இதைத்தான் அவங்க சொல்றாங்க, எங்களுக்கு அது வந்து முதல்ல புரியல அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது ஒரு தீர்மானத்தை வந்து எதிர்க்கட்சி முன்வைக்கும் போது அதை மற்ற எதிர்க்கட்சிகளுக்கு ஆளுங்கட்சிக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சட்டப்பேரவையில சொன்னா போதும், அதுக்கான விதியெல்லாம் நிறைய இருக்கு. அந்த அந்த இதுதான் அன்னைக்கு சொன்னது சரியா இல்ல, எங்களுக்கு கன்வே ஆகல அப்படிங்கறதுனாலதான் அது எப்படி கன்வே அதாவது அடுத்த நாள் வந்து நாங்க எதுக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதான் எல்லாரும் சொல்றாங்க. அதாவது மேகதாது பத்தி ஒரு அடிப்படையான விஷயமே தெரியாதமா இருக்குதான் இப்ப இருக்கக்கூடிய தாவேக அரசாங்கம். ஏன்னா அந்த அரசாங்கமே திமுக எதிர்க்கட்சி திமுக சொல்லக்கூடிய ஒரு பாயிண்டை ஏத்துக்கிட்டு உடனடியா ஏத்துக்கிட்டு பண்றாங்க அப்படின்னும் போது அதனாலதான் அவங்களுக்கு ஒண்ணும் தெரியலங்கிறதுனாலதான் இதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்த திமுக சொன்னதை அப்படியே எடுத்துக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றோம். அப்படி நம்ம அதாவது இப்படி நம்ம ஒரு வாதத்துக்கு வேணா பேசலாமே ஒழிஞ்சு இது வந்து முக்கியமான ஒரு பிரச்சனை, ஒரு விஷயத்த ரொம்ப வந்து முக்கியமான பிரச்சனை தான். ஆனா நாளைக்கு பிரச்சனையா வந்துருச்சுன்னா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி வரும்போது உதயநிதி ஸ்டாலின் தப்பிச்சு ஓடி போயிருவாரு. நீங்க தானே ஆட்சியில இருந்தீங்க, நீங்க தானே சேர்த்தீங்கன்னு சொல்லிட்டு போயிருவாரு. மாட்டிக்க போறது தாவேக்கா முதலமைச்சர் விஜய் தான். அதாவது ஒரு விஷயம் முதல்ல புரிஞ்சுங்க. அதாவது அவங்க வந்து புதிய ஆணைய வாரியம் வந்து அமைக்கணும்னு சொல்றாங்க. மேகதாது அணை கட்டுறது சம்பந்தமா புதிய ஆணையம் கட்டக்கூடாதுன்றத நம்மளுடைய வாதம். அதுக்கு வந்து இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல நம்ம வந்து பரிந்துரை பண்ணணும், அவங்க அதை ஏத்துக்கணும். அவங்க ஏத்துக்குவாங்களா இல்லையான்றது தெரியாது. அவங்க ஏத்துக்கல அப்படின்ற பட்சத்துல ஏத்துக்க மாட்டாங்க. ஒருவேளை ஏத்துக்கிறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா தமிழ்நாட்டுக்கு சிக்கல் வரும் அப்படின்ட்டு தான் இவங்க மத்த கட்சியெல்லாம் சொல்றாங்க. அதாவதுங்க ஒரு சுப்ரீம் கோர்ட்டுடைய முக்கியமான நீதி வழக்கறிஞர்கள் வந்து இந்த கேஸை வந்து வழிநடத்தி அவங்க சக்சஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்கு 2018 சக்சஸ் பண்ணி கொடுத்தவங்க ஒரு பாயிண்ட சொல்லும் போது அதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஒரு எதிர்கட்சியா இருந்தாலும் சரி, அண்ணா சொன்ன மாதிரி மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் இருக்குன்ற மாதிரி திமுகவோ அதிமுகவோ ஒரு பாயிண்ட வந்து சொல்லும் போது, ஏன்னா அவங்க எல்லாம் ஆளுங்கட்சியா வந்து பல ஆண்டுகளாக இருந்தவங்க, அவங்க சொல்லும் போது இப்ப இருக்கக்கூடிய அரசாங்கம் அதை கேட்கறதுல தப்பு கிடையாது. அப்படி கேட்டால் அது வந்து சொல்றது மட்டும் தானே கேட்கறாங்க. அங்க அதானே கேள்வி இல்ல. இப்ப நீங்க அதிமுக சொல்றதை கேட்கல, இல்ல மத்த கட்சிகள் சொல்றதே கேட்கல. மேகதாது விஷயம்ன்றது ஒரு சென்சிட்டிவ் மேட்டர். 2 மாநிலங்களுக்கான ஒரு அது வந்து உணர்வு ரீதியான ஒரு பிரச்சனை. இதனால வந்து காவிரி பிரச்சனைனால கர்நாடகாவில் கலவரங்கள்லாம் நடந்து ஒரு சிலர் வந்து உயிரிழப்புலாம் அடைஞ்ச தமிழர்கள். அதனால இதெல்லாம் வச்சுதான் ஒரு விஷயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட்டா இருக்கட்டும், சென்ட்ரல் கவர்மெண்டா இருக்கட்டும், மாநில அரசாங்கங்களா இருக்கட்டும், சில விஷயங்களை ரொம்ப வந்து
அமைதியா வந்து, அதாவது எந்த இந்த உணர்வு மேலெழும்பக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து ஒரு விஷயத்த வந்து பண்ணுவாங்க. இதை வந்து தாவேகாவுக்கு வந்து தாவேகா வந்து திமுக பி டீம் அப்படின்னா திமுகவுக்கு தான் அது வந்து கெயின். கிட்டத்தட்ட அவர் ஏற்கனவே வந்து ஸ்டாலின் அதான் சொன்னாரு, நான் எங்களுடைய திட்டங்கள் வரைக்கும் நாங்க தான் ஆட்சியில் இருக்கணும். அதே தான் இருந்துட்டு போகுது இதுல அதே தானே உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நாங்க சொல்ற இதை எல்லாத்தையும் அப்படியே செய்யறாங்க. கலைஞர் உரிமை தொகையை நாங்க கொடுக்கணும்னு சொல்லி சொன்னோம். அதை உடனே அப்படியே நிறைவேற்றி இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு தானே அவரும் சொல்லியிருக்காரு. அவரும் அதை தான் சொல்றாங்க. மற்ற கட்சிகள் சொல்ற அதே இதை தான் அவங்களும் சொல்றாங்க. திமுகவுடைய மறு ஆட்சி தான் இப்ப நடக்குது அப்படின்னு தான் அவங்களே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் தாவேக்கா மட்டும் தான் அதை சொல்லல. ஆனா அதையும் ஒரு இடத்துல தாவேக்காவே சொல்லியிருந்தாங்க. அண்ணாவோட கொள்கை தான் திமுகவுக்கும், அதே கொள்கை தான் எங்களுக்கும். திமுக சொல்றத நாங்களும் செய்யறோம்னு அசம்பிளில சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட அவங்களும் அதை வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. வேற வழி இல்லை. அதாவது திமுக ஒரு தமிழ்நாட்டுல ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன வேணாலும் பேசலாம். ஆட்சிக்கு வந்தப்போ ஒரு திட்டத்தை தொடரணுன்றது ரொம்ப முக்கியமானது. ஆனா இதுக்கு முன்னாடி இருந்த ஜெயலலிதா பல விஷயங்களை திமுக கொண்டுட்டு வந்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காகவே அதை எல்லாத்தையும் முற்றிலுமா முடக்கிட்டு புதுசா இவங்க கொண்டு வந்தாங்க. இது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதே போல இவங்க அதிமுக கொண்டு வந்ததை முற்றிலுமா முடக்கிட்டு திமுக கொண்டு வந்திருக்காங்க பல திட்டங்களை. ஆமா, அதுக்கு உதாரணமே இப்ப நீங்க சொன்ன மாதிரி தாவேகா அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க, நான் முதல்வன் ஒரு திட்டம் வந்து திமுக ஆட்சியில கொண்டு வந்தது. அது ஒண்ணும் அந்த அது வந்து அளவுக்கு பெரிய ஒரு இது கிடையாது. சும்மா அதாவது நீங்க சொன்னதுக்கான உதாரணம் சொல்றேன். ஒரு திட்டத்தை எப்படி மாத்திருக்காங்கன்னு சொல்றேன். அதை பேரை மாத்திட்டாங்க. நான் முதல்வனுக்கு டிஎன் ஸ்கில்ன்ற மாதிரி மாத்திருக்காங்க. இது வந்து என்னன்னா, நீங்க இப்பதான் 40 நாள் ஆகுது அந்த கவர்மெண்ட், இன்னும் எவ்வளவு திட்டங்களை மாத்த போறாங்கன்னு மட்டும் பாருங்க.